Hi and hello guys, welcome to my channel. So இன்னைக்கு ரொம்ப நாளா என்கிட்ட வந்து ஒரு கேள்வி தானோஸ் கிட்ட அயன்மேன் தோற்றதுக்கான முதல் காரணமாக இருக்க போது டோனி ஸ்டார்க் கூடவே இருக்கிற ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் அசிஸ்டன்ட் ப்ரோக்ராம்ஸ். சிம்பிளாக சொல்ல போனால் ஜெர்விஸ் ஃப்ரைடே. ஸோ இந்த ஃபேக்டை நிறைய பேர் நோட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஜெர்விஸ் ஃப்ரைடேன்னு சொல்லப்படுற ஆர்டிஃபிஷியல் ப்ரோக்ராம்ஸ் அயன்மேன் சூட்லேருந்து 50% கண்ட்ரோலில் எடுத்துக்குது. அது மட்டும் இல்லாமல் அயன்மேனோட லைஃப் டைமில் வர எல்லா வில்லன்ஸையும் அயன்மேன் தோக்கடிச்சாருன்னு சொல்லாமல் அயன்மேனும் ஜெர்விஸும் சேர்ந்து தோக்கடிச்சாங்கன்னு சொன்னால் ரொம்பவே பொருத்தமாக இருக்கும். இருக்க சமயத்தில் அயன்மேன் டேனஸோட மோதும்போது பார்த்தீங்கன்னா அயன்மேன் சூட்டோட ஃபுல் கண்ட்ரோலையும் அயன்மேன் மட்டுமே கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஏன்னா இந்த ஃபைட் வந்து பூமியில் நடக்காது, பூமியிலேருந்து யூனிவர்ஸையும் தாண்டி டைட்டன் இடத்துல தான் இந்த ஃபைட் நடக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. நியூயார்க்கில் டேனஸோட கையாளுங்க டாக்டர் ஸ்ட்ரேஞ்சை தூக்கிட்டு போகும்போது ஸ்ட்ரேஞ்சை காப்பாற்றுறதுக்காக டோனி ஸ்டார்க் ஸ்பேஸுக்கு போக வேண்டிய நிலைமை வந்துடும். ஸோ அந்த டைமில் யோசிச்சு கூட பார்த்துருக்க மாட்டார் நம்ம டேனஸோடே போயிட்டு மோதுற சுச்சுவேஷன் வரும்னு. ஸோ இந்த காரணத்தினால பூமியிலேருந்து ஸ்பேஸுக்கு போனதுக்கு அப்புறமா ஃப்ரைடேயோட கனெக்ஷன் கட் ஆயிரும். ஃப்ரைடேயோட ஹெல்ப் இல்லாமல் டேனஸ் கிட்ட மோதுற சுச்சுவேஷன் வந்துடும். ஸோ சும்மா யோசிச்சு பாருங்கள், சப்போஸ் டேனஸோட அயன்மேன் ஃபைட் பண்ணும்போது ஃப்ரைடேயோட ஹெல்ப் இருந்திருந்தால் டேனஸை பற்றி நிறைய இன்ஃபர்மேஷனை ஃப்ரைடே கொடுத்துருக்கும். எக்ஸாம்பிளுக்கு டேனஸோட மொத்த பிளான் என்ன, அவரோட ப்ளஸ் பாயிண்ட் என்ன, வீக்னஸ் என்ன, எங்கே தாக்குன்னு அவர் வீக் ஆவார். சொல்லப்போனால் டேனஸ் அந்த படத்துலேயே அந்த மாதிரி ஒரு க்ளூ கொடுத்துருப்பார். நீ என்னை கொல்லணுன்னா அதுக்கு நீ என் தலையில் அடிச்சிருக்கணும், இந்த மாதிரி க்ளூஸ் எல்லாம் கொடுத்துருப்பாரு. சப்போஸ் டேனஸோட அயன்மேன் மோதும்போது ஃப்ரைடேயோட ஹெல்ப் இல்லாதனால இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் அயன்மேன் மிஸ் பண்ணியிருப்பார். ஸோ அதனால் ஃப்ரைடேயோட ஹெல்ப் இருந்திருந்தால் டேனஸை அயன்மேன் வின் பண்ணுறதுக்கான சான்ஸ் நிறையவே இருந்திருக்கும். ஸோ இது ஒரு காரணப்பட்டனால நான் இதை உங்களுக்கு ஷேர் பண்ணேன். ஸோ இந்த ஃபேக்ட் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்துச்சா இல்லையானே கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ செகண்ட் ஃபேக்ட், ரெண்டாவது காரணம் என்ன பார்த்தீங்கன்னா நம்ம அயன்மேன் எடுக்கிற ஓன் டிசிஷன் தான். டேனஸோட அடிமைகள்கிட்ட மாட்டி முழிச்சிக்கிட்டு இருந்தால் டாக்டர் ஸ்ட்ரேஞ்சை காப்பாற்றினதுக்கப்புறமா டேனஸ் கொஞ்சம் கூட யோசிக்காத அளவுக்கு அவன் இடத்துக்கே போய்ட்டு நாங்கள் மோதணும், அதுதான் சரியாக இருக்கும்னு அப்படி ஒரு முடிவு எடுப்பார். ஸோ அந்த மாதிரி ஒரு முடிவை எடுக்காமல் இருந்திருக்கலாம். ஏன்னா நம்ம டோனி ஸ்டார்க் நாம் திரும்பி பூமிக்கு போயிடலாம், அங்கே ஸ்டீவ் ரோஜர்ஸ் கேப்டன் அமெரிக்கா கிட்ட டேனஸ் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணி வகாண்டா ஆர்மிஸோட ஒன்றா சேர்ந்து போராடலாம் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா ஸ்ட்ரேஞ்ச் அழகாக ஒரு போர்ட்டல் ஓப்பன் பண்ணி வகாண்டாக்கு கூப்பிட்டு போயிருப்பார். ஸோ அயன்மேன், ஸ்ட்ரேஞ்ச், ஸ்பைடர்மேன் இவங்கெல்லாம் வக்காண்டாக்கு வர சமயத்தில் டேனோஸுக்கு டைம் ஸ்டோன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஸோ அப்படியே நடந்திருந்தால் டைட்டனில் ஒரு ஃபைட்டு கூட நடத்திருக்காதா அப்படின்னு கேட்டிங்கன்னா நடந்திருக்கும். ஏன்னா அங்கே கார்டியன்ஸ் ஆஃப் தி கேலக்ஸி இருந்திருப்பாங்க. ஸோ அவங்கக்கிட்ட இன்ஃபினிட்டி ஸ்டோன் எதுவுமே இல்லாத காரணத்தினால டேனோஸ் டைட்டன் இருக்கிறதுக்கு போகிறதுக்கு எந்த ஒரு அவசியமே இல்லாமல் போயிருக்கும். இரு ஏதோ ஒன்று தப்பாக இருக்கே, ஸ்பேஸ்லேருந்து வக்காண்டாக்கு எப்படி போர்ட்டல் ஓப்பன் பண்ணி போயிருக்க முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கான ஆன்சரை அவெஞ்சர்ஸ் எண்ட் கேமில் கொடுத்துருப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஃபைனல் பேட்டிலில் நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் டேனஸோட ஆர்மிக்கு எதிராக சண்டை போடுறதுக்காக நிறைய போர்ட்டல்ஸை ஓப்பன் பண்ணுவார். இப்போ பார்த்தீங்கன்னா டைட்டன்லேருந்து, நியூ ஆஸ்கார்ட்லேருந்து, வகாண்டாலேருந்து இந்த மாதிரி நிறைய போர்ட்டல் ஓப்பன் பண்ணுவார். ஸோ இப்போ உங்களுக்கு அந்த டவுட் கிளியராக இருக்குன்னு நினைக்கிறேன். டைட்டன்லேருந்து போர்ட்டல் க்ரியேட் பண்ணி வகாண்டாஸ் ஆர்மியை நியூயார்க்கில் இருக்க டேனஸுக்கு எதிராக ஃபைட் பண்ண வைக்க முடியும்னா ஸ்பேஸ்லேருந்து பூமிக்கு போகிறதுக்கு ஒரு முடியாத காரணமாக ஸ்ட்ரேஞ்சுக்கு இருக்காது. ஸோ கம்மிங் டு த பாயிண்ட், ஸ்டார்க்கோட டீம் டைட்டனுக்கு போகாமல் பூமிக்கு வரதுனால விஷனோட ஸ்டோனையும் ஈஸியாக அடிச்சிருப்பாங்க, டேனஸுக்கு டைம் ஸ்டோனும் கிடச்சிருக்காது. இப்போ அவங்களுக்கு இப்படி ஒரு கேள்வி கூட தோணி இருக்கலாம், டைட்டனில் ஸ்டார்க் காணா மாதிரி இப்போ பூமியில் ஆகாதுன்னு என்ன நிச்சயம் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஸோ 100% அப்படி ஒரு சீனே நடக்காதுன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா அந்த நேரத்தில் நம்ம தாரோட என்ட்ரி. ஸோ தாரை பார்த்து தான் அவங்களுக்கு ஈஸியாக தெரியுமே, டேனஸ் கையில் எத்தனை இன்ஃபினிட்டி ஸ்டோன் இருந்தாலும் கூட தாரோட கையில் இருக்க ஸ்டோன்
சொல்லி தானஸோட பகையை டைட்டிலே வச்சு முடிச்சிக்கலாம்னு சொல்லி கூட நினச்சிருக்கலாம். ஸோ என்ன இருந்தாலும் கடைசியில் அவெஞ்சர்ஸ் ஜெயிச்சிட்டாங்கல்ல. தானஸ் கிட்ட அயன்மேன் தோற்றதுக்கான முக்கிய காரணங்களில் அயன்மேன் எடுத்த இந்த டிசிஷன் கூட ஒரு காரணமாக இருக்குன்னு சொல்லி தான் இந்த ஃபேக்ட் உங்களுக்கு சொன்னேன். இந்த ஃபேக்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததா இல்லையான்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ மூணாவது காரணம், தேர்டு ஃபேக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா தானஸ் கையில் இருக்கிற இன்ஃபினிட்டி ஸ்டோன்ஸ் தான். தானஸ் பார்த்தீங்கன்னா அயன்மேனை டிஃபீட் பண்ணுறதுக்காக இந்த இன்ஃபினிட்டி ஸ்டோன்ஸை அயன்மேன் மேலே யூஸ் பண்ணுவார். ஸோ எந்த அளவுக்கு யூஸ் பண்ணுவார் பார்த்தீங்கன்னா அயன்மேன் எந்த அட்டாக் பண்ணாலும் அவருக்கு கவுண்டர் அட்டாக் பண்ணுற மாதிரி இன்ஃபினிட்டி ஸ்டோன்ஸை யூஸ் பண்ணி அவர் மேலே பயங்கரமாக ரிப்பீட்டடாக அட்டாக் பண்ணுவார். ஸோ இதை பார்த்து அயன்மேன் என்னடா இவன் எப்போ பார்த்தாலும் இன்ஃபினிட்டி ஸ்டோன்ஸே பயன்படுத்திருக்கான்னு சொல்லி அவன் கைக்கு ஒரு கார்டு போட்டான். அந்த கார்டையும் உடைச்சிட்டு வந்து நான் இன்ஃபினிட்டி ஸ்டோன்ஸ் தாண்டா யூஸ் பண்ணுவேன்னு சொல்லி நம்ம அயன்மேன் அட்டாக் பண்ணுவார். இந்த இன்ஃபினிட்டி ஸ்டோன்ஸை அகெயின் அண்ட் அகெயின் அயன்மேன் மேலே யூஸ் பண்ணுறதுனால அவரோட சூட் ரொம்ப டேமேஜ் ஆக ஆரம்பிக்கும். ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா அவரோட ஆர்மர் ஃபுல்லாக டேமேஜ் ஆகி கடைசியில் அவரோட முகமே தெரிய ஆரம்பிச்சிடும். அது மட்டும் இல்லாமல் நம்ம அயன்மேன் போட்டிருக்க ஆர்மர் பார்த்தீங்கன்னா நானோடெக் பார்ட்டிகளால் தயாரிக்கப்பட்ட மாதிரி இருக்கும். இந்த நானோடெக் பார்த்தீங்கன்னா ஒரு மினி மைக்ரோபாட் மாதிரி. இந்த மைக்ரோபாட்டெல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு ஆர்மரை கிரியேட் பண்ணி அதுவே ஒரு சூட்டை செஞ்சு கொடுத்துருப்பாரு. ஸோ இதோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆர்மர் வந்து டேமேஜ் ஆக தன்னைத்தானே ஹீல் பண்ணிக்கொள்ளும். ஸோ இது எந்த அளவுக்கு தாங்கும்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ நேனோ பார்ட்டிகல் இருக்கோ அந்த அளவுக்கு தான் இந்த சூட்டோட கெப்பாசிட்டி தாங்கும். ஸோ தானஸோட மோதும்போது இந்த ஆர்மர் வந்து வெல் ப்ரிப்பேர்டாக இருக்காது. ஸோ கிடைச்சதை வச்சு மோதுற மாதிரி தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த சூட்டை உருவாக்கும் போது இன்ஃபினிட்டி ஸ்டோன்ஸோட பவரை தாங்குற அளவுக்கு இந்த சூட்டை உருவாக்கியிருக்க மாட்டார். அதனால தானோஸ் இன்ஃபினிட்டி ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணும்போதெல்லாம் அவரோட சூட் வந்து ரொம்ப அதிகமாக டேமேஜ் ஆகும். ஸோ இதுக்கு கன்சர்ன் பண்ணுற விதமாக அவெஞ்சர்ஸ் எண்ட் கேமில் நானோடெக் சூட்டோட வெர்ஷன் 2 காட்டியிருப்பாங்க. அதில் காட்டுற மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த 6 இன்ஃபினிட்டி ஸ்டோன்ஸோட பவரையும் தாங்கி ஈஸியாக ஸ்னாப் பண்ணுறதுக்கு உதவும். ஸோ இதுவே தானஸ்க்கு ஆளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கதி கலங்கியிருக்கும். ஆனால் நம்ம அயன்மேன் மட்டும் ஈஸியாக ஸ்னாப் பண்ணிடுவோம். இதற்கான காரணம் இன்ஃபினிட்டி வாரில் நடந்த மாதிரி இப்போயும் நடந்துடக்கூடாதுனால நானோடெக் சூட்டோட வெர்ஷன் 1 விட வெர்ஷன் 2 ரொம்பவே அட்வான்ஸாக தயாரிச்சிருப்பாரு. சொல்லப்போனால் இந்த இன்ஃபினிட்டி ஸ்டோன்ஸோட பவர்ஸை தாங்குற அளவுக்கு அந்த சூட்டை தயார் பண்ணிப்பாரு. ஸோ அந்த இன்ஃபினிட்டி வாரில் யூஸ் பண்ணுற வெர்ஷன் 1 சூட் பார்த்தீங்கன்னா அதிகமான இன்ஃபினிட்டி ஸ்டோன்ஸோட பவர்ஸை தாங்காததுனால ரொம்ப அதிகமாக டேமேஜ் ஆக ஆரம்பிக்குது. ஸோ நம்ம அயன்மேனுக்கு இப்போ சூட் வந்து கிரிட்டிக்கலான கண்டிஷனில் இருந்து தெரிஞ்சும் கூட அப்போயும் தானஸ் கூட போராடுவார். ஒரு கட்டத்தில் இருக்கிற நானோ பார்ட்டிகல்ஸ் எல்லாம் வச்சு தானஸை கொல்லணும்னு நினச்சா நம்ம தானஸ் வந்து அயன்மேனை ரொம்ப டிஃபீட் பண்ணிடுவார். ஸோ அதனால் இன்ஃபினிட்டி ஸ்டோன்ஸ் இருந்தனால தான் தானஸோட ஜெயிக்க முடிஞ்சு. இன்ஃபினிட்டி ஸ்டோன் மட்டும் இல்லாமல் தானஸ் மட்டும் நம்ம அயன்மேன் கையில் கிடச்சிருந்தாரு. அயன்மேன் தானஸை வச்சு செஞ்சுருப்பாரு. ஸோ இது ஒரு ஃபேக்டர் இருந்தனால தான் இது உங்களுக்கு சொன்னேன். ஸோ இது உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்துச்சா இல்லையான்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். லாஸ்ட் ஃபேக்ட், கடைசி காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா தானஸ்க்கு நம்ம அயன்மேனை பற்றி முன்னாடியே தெரிஞ்சது தான். ஸோ அந்த ஃபைட் நேரம் தானஸ் வந்து அயன்மேனை பார்த்து ஸ்டார்க் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுவார். ஸோ இப்படி மென்ஷன் பண்ணுறதுக்கான காரணம் தானஸ்க்கு அயன்மேனை பற்றி முன்னாடியே தெரிஞ்சிருக்கு. ஸோ இதுக்கு ஒரு லீடாக அவெஞ்சர்ஸ் எண்ட் கேமில் கொடுத்துருப்பாங்க. ஸோ தானஸ் வந்து எண்ட் கேமில் ஃபியூச்சர் நெபுலாவோட கேப்சரிட் மெமரிஸை பார்க்கும்போது அதில் கேப்டன் அமெரிக்கா, ஹாக்கே, ஹல்க், அயன்மேன், நட்டாஷா இவங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு அவெஞ்சர்ஸ்ன்னு சொல்லி மென்ஷன் பண்ணுவார். ஸோ அந்த நேரமே பார்த்தீங்கன்னா அவருக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கு அவெஞ்சர்ஸை பற்றி. ஸோ நீங்கள் கேட்கலாம், அவர் அவெஞ்சர்ஸ் பற்றி தான் தெரிஞ்சிருக்காரு, அயன்மேனை பற்றி எப்படி ஸ்பெசிஃபிக்காக அவருக்கு தெரியும்னு பார்த்தீங்கன்னா பூமிக்கு சிட்டாரியர்மே வந்த சமயத்தில் நியூயார்க்கே நாசம் பண்ணிட்டு இருப்பாங்க. நியூயார்க் கொஞ்சம் கொஞ்சமாக அழிகிற சமயத்தில் நியூயார்க்கை மொத்தமாக அழிக்கிறதுக்காக ஒரு ஏவுகணை அனுப்புவோம். தானஸ் கிட்ட அயன்மேன் தோற்றதுக்கான வேற ஒரு காரணங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா மறக்காம அதை கமெண்ட்ல சொல்லிருங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு உண்மையிலேயே பிடிச்சிருந்தா லைக் பண்ணிருங்க. நம்ம சேனலுக்கு ஒரு சப்போர்ட் பண்ண நினைச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணிருங்க. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் யாராவது அயன்மேன் ஃபேன்ஸ் இருந்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக ஷேர் பண்ணிடுங்க. ஸோ இன்னொரு சூப்பரான வீடியோட உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப்.